தமிழ் மண்ணும் தமிழர்களும் உயர்வானவர்கள், தமிழர்களுக்குள் இருக்கும் போராட்ட குணத்தை காட்டும் படமே பராசக்தி என நடிகர் சிவகார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நாளை பராசக்தி திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் முன்வெளியீட்டு நிகழ்ச்சி திருச்சியில் நடைபெற்றது. அதில் பேசிய சிவகார்த்திகேயன், தமிழர்களின் போராட்ட வரலாற்றை காண குழந்தைகளை திரையரங்கிற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மண்ணும் மக்களும் ரொம்ப ரொம்ப உயர்வானவங்க, அவங்களுக்குள்ள ஒரு போராட்ட குணம் இருக்கு, அதை காட்டுறதுக்கான படம் தான். ஸோ அவங்களுக்கு ஒரு வணக்கம் செலுத்துகிற விதமாக இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போராட்டம் பற்றி இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போது நீங்கள் உங்களுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை பசங்களை கூட்டிகிட்டு போய் இந்த படம் காமிங்க. இதுக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் எப்படிலாம் இருந்திருக்காங்கன்றது இந்த படத்தில் தெரியும். இதுக்கு மேலே நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இயக்குனர் சுதா குங்கரா, நடிகர்கள் ரவிமோகன், அதர்வா, நடிகை ஸ்ரீலீலா உள்ளிட்ட ஏராளமானோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். தஞ்சை அருகே ஈச்சங்கோட்டையில் உள்ள MS சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரியில் மாணவர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடினர். மாணவர்கள் வேட்டி, சட்டை, மாணவிகள் சேலை என தமிழர்களின் பாரம்பரிய உடையணிந்து வந்து பொங்கல் பொங்கிய போது பொங்கலோ பொங்கல் என்று கூறி கொண்டாடினர். மாணவிகள், பேராசிரியர்கள் என அனைவரும் உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். பெரம்பலூரில் உள்ள தனியார் கல்லூரியில் மாணவர்கள் பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடினர். அலங்கார குடில்கள் அமைத்து அதில் செங்கரும்பு மற்றும் மாவிலைகளால் தோரணம் கட்டி பல வண்ண நிறங்களால் கோலமிட்டு மகிழ்ந்தனர். 101 தட்டுகளில் பொங்கல் சீர் கொண்டு வந்த மாணவிகள் சீர்தட்டுகளை வைத்து கும்மி அடித்தனர். பின்னர் புதுப்பானையில் பொங்கலிட்ட அவர்கள் பொங்கல் பொங்கியதும் பொங்கலோ பொங்கல் என குலவையிட்டனர். பரதநாட்டியம், சிலம்பம் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளிலும் உற்சாகத்துடன் மாணவர்கள் பங்கேற்றனர். கல்லூரி வளாகத்தில் மாட்டு வண்டியில் வலம் வந்த மாணவ மாணவிகள் ஆட்டம் பாட்டம் என உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் தனியார் பள்ளி ஒன்றில் கொண்டாடப்பட்ட பொங்கல் விழாவில் பொய்க்கால் குதிரை, மாடு, மயிலாட்டம், மரக்காலாட்டம் என மாணவர்களை வெகுவாக கவர்ந்தது. ஆலங்குளம் ஜீவா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் மாணவ மாணவியர் ஆசிரியர்களுடன் இணைந்து உற்சாகமாக பொங்கல் விழாவை கொண்டாடினர். அப்போது பொய்க்கால் குதிரையாட்டம், மாடு மற்றும் மயிலாட்டம், மரக்கால் ஆட்டம் என பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் அனைவரையும் ஈர்த்தன. தமிழர் திருநாளான பொங்கலுக்கு எங்க ஸ்கூல்ல நிறைய முக்கியத்துவம் கொடுப்போம். நாங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த நாள்ல நிறைய என்ஜாய் பண்ணி ஜாலியா இருப்போம். அது மட்டும் இல்லாம இந்த பொங்கப்பானை வச்சு அதுல முதல்ல பொங்குறவங்களுக்கு எல்லாம் பிரைஸ் கொடுப்பாங்க. அதுலயும் நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். மாணவ மாணவியர் உற்சாகமாக மாட்டு வண்டியில் ஏறி மைதானத்தை வலம் வந்தனர். மாணவ மாணவிகள் வேட்டி, சட்டை, பாவாடை, தாவணி அணிந்து பாரம்பரிய உடையில் உற்சாகத்துடன் காணப்பட்டனர். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை ஒரே நாளில் 20 காசுகள் சரிவடைந்து ரூபாய் 5 காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் உற்பத்தியாகும் முட்டைகள் 40% கேரள மாநிலத்திற்கும் 1 கோடி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதியாகின்றன. முட்டையின் நுகர்வும் விற்பனையும் குறைந்துள்ளதால் முட்டை விலையும் குறைந்து வருகிறது. அதன்படி முட்டை ஒன்றின் கொள்முதல் விலை ரூபாய் 5.80 காசுகளாக இருந்த நிலையில் தற்போது 20 காசுகள் குறைத்து ரூபாய் 5.60 காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து 2ஆம் போக புன்சை பாசனத்திற்கு கீழ்பவானி திட்ட பிரதான கால்வாயில் இன்று முதல் நீர் திறக்கப்பட்டுள்ளது. கீழ்பவானி பிரதான கால்வாயில் ஒற்றைப்படை மதகுகள் மற்றும் சென்னசமுத்திரம் பகிர்மான கால்வாயின் இரட்டைப்படை மதகுகள் மூலமாக பாசன நிலங்களுக்கு இன்று காலை 8 மணி முதல் வரும் ஏப்ரல் மாதம் காலை 8 மணி வரை மொத்தம் 111 நாட்களில் 67 நாட்கள் தண்ணீர் திறப்பு மற்றும் 44 நாட்கள் நிறுத்தம் என்ற முறையில் நீர் திறக்க ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலமாக ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் 1,03,500 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். 12,000 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் அணையில் நீர் இருப்பு மற்றும் வரத்தினை பொறுத்தும் தேவைக்கேற்ப தண்ணீர் திறந்துவிட அனுமதி அளித்து அரசு ஆணையிட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே செங்கரும்பு கொள்முதலில் இடைத்தரகர்கள் குறுக்கிட்டதால் நஷ்டம் ஏற்படுவதாக கூறி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பொறையூர், செக்கானூர், சாணவூர், கோழைநாயக்கன்பட்டி, வாச்சம்பள்ளி உட்பட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 100 ஏக்கர் பரப்பளவில் செங்கரும்பு பயிர் செய்யப்பட்டுள்ளது. இதனை அரசு அதிகாரிகள் கொள்முதல் செய்ய வராத நிலையில் இடைத்தரகர்கள் மூலம் கொள்முதல் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. அவர்கள் குறைந்த விலைக்கு கரும்புகளை வாங்குவதால் நஷ்டம் ஏற்படுவதாக கூறி வாச்சம்பள்ளியில் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
அவங்க வந்து பாதி கரும்பு கிடைக்குது, பாதி லோடு ஏற்றி 4 லோடு நிற்குது கரும்போட. அதனால் விவசாயிகளுக்கு உள்ள கரும்பு தமிழக முதலமைச்சர் பார்த்து உரிய விலை கொடுக்கணும். இதனை அடுத்து அதிகாரிகள் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. சிகரெட்டின் விலை விரைவில் பல மடங்கு உயரும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் நாமக்கல்லில் சிகரெட்டுகளை ஏஜென்ட்டுகள் பதுக்குவதாக புகார் எழுந்துள்ளது. சிகரெட்டுகள் மற்றும் புகையிலை பொருட்களுக்கான கூடுதல் கலால் வரி பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது. இதனால் சிகரெட்டின் விலை பல மடங்கு உயரக்கூடும் என கூறப்படுகிறது. இதையடுத்து நாமக்கல்லில் உள்ள கடைகளுக்கு சிகரெட் சப்ளை நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் எதிரொலியாக தற்போது 18 ரூபாய்க்கு விற்கப்படும் கிங்ஸ் சிகரெட்டுகளுக்கு டிமாண்ட் அதிகரித்துள்ளதாகவும் பல கடைகளில் சிகரெட்டுகள் கிடைப்பதில்லை என்றும் புகைப்பிடிப்பவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் நாமக்கல் மாவட்டத்தில் சிகரெட் விற்பனை ஏஜென்ட்டுகளின் கைவசம் உள்ள சிகரெட்டுகளை கடைகளுக்கு விநியோகிக்காமல் பதுக்குவதாகவும் புகார் எழுந்துள்ளது. பண மோசடி புகார் தொடர்பாக பாஜக பெண் நிர்வாகியை சென்னை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாஜக மாநில மகளிர் அணி துணைத் தலைவியாக பதவி வகித்து வரும் மதிவதனகிரி என்பவர் ட்ரேடிங் தொழில் செய்து வந்ததாக தெரிகிறது. இவரிடம் முதலீடு செய்து 4.5 கோடி ரூபாய் ஏமாற்றப்பட்டதாக சென்னை சைபர் கிரைம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டபோது மதிவதனகிரி பணம் பெற்றுக் கொண்டு தலைமறைவாக இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவர் ஓசூரில் தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் வீட்டை சுற்றி வளைத்த சென்னை சைபர் கிரைம் போலீசார் அவரை கைது செய்தனர். சென்னை மெரினா கடற்கரையில் 300 கடைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மெரினா கடற்கரையில் கடைகளை முறைப்படுத்துவது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார், ஏடி ஜெகதீஷ் சந்திரா அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. ஏற்கனவே நீதிபதிகள் கடற்கரையை நேரில் ஆய்வு செய்து நீலக்கொடி சான்று பெற்ற பகுதிகளில் எந்த கடைகளும் அமைக்கக்கூடாது என உத்தரவிட்டிருந்தனர். இந்நிலையில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மெரினாவில் உணவுப் பொருள், பொம்மை கடைகள், ஃபேன்சி கடைகள் என மொத்தம் 300 கடைகள் மட்டும் அமைக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். கடைகள் ஒதுக்கீடு தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்து குலுக்கல் முறையில் கடைகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் உத்தரவில் தெரிவித்துள்ளனர். மெரினாவிற்கு நீலக்கொடி சான்று பெற்ற அரசுக்கு பாராட்டு தெரிவித்து விசாரணையை வரும் 20ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள பாச்சார் கிராமத்தில் தேமுதிக மக்கள் உரிமை மீட்பு மாநாடு இன்று மாலை 6 மணிக்கு நடைபெற உள்ளது. மாநாட்டுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமை தாங்கி உரையாற்ற உள்ளார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் நடைபெறும் மாநாட்டில் தேமுதிக கூட்டணி குறித்து அறிவிக்க வாய்ப்பு உள்ளதால் இந்த மாநாடு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாநாட்டிற்காக கடந்த டிசம்பர் மாதம் பந்தக்கால் நடப்பட்டு அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் செய்யப்பட்டுள்ளது. இதற்காக சுமார் 150 ஏக்கரில் மாநாட்டு பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் நிகழ்ச்சியில் பிற்பகல் 2:30 மணிக்கு பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மாநாட்டு திடலில் கட்சி கொடியை ஏற்றி வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவசர குடுக்கையாக ஒரே கட்சியில் இருந்து கொண்டு அப்பாவுக்கு துரோகம் செய்பவர்கள் எல்லாம் நாட்டு மக்களுக்கு எப்படி துரோகம் செய்யாமல் உண்மையாக இருப்பார்கள் என்று அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அன்புமணியை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பியுள்ளார். சிதம்பரம், புவனகிரி பகுதிகளில் பொங்கல் பரிசு தொகுப்புகளை வழங்கி அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பல ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டிருந்த ஓய்வூதிய திட்டம் தற்போது செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இது எடப்பாடிக்கு எரிச்சலைத்தான் தரும் என்றும் தெரிவித்தார். அவசர குடுக்கை அப்பா ஒரே குடும்பத்தை, வேற கட்சி, வேற குடும்பம் இல்லை, ஒரே குடும்பத்தில் அப்பாவுக்கு துரோகம் செய்கின்றவர்கள்லாம் இப்போ நாட்டு மக்களுக்கு எப்படி துரோகம் செய்வார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். திமுக கூட்டணி 10 ஆண்டுகளாக தொடரும் கொள்கை கூட்டணி என்றும் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கூறினார். நீலகிரி மாவட்டம் கருப்பன்மூலா பகுதியில் சிறிய கடை நடத்தி வரும் எலும்பு சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட இளம்பெண் ஒருவர் தனது கடைக்கு மின் இணைப்பு வழங்க அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். சிறுவயது முதலே எலும்பு சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ள பாத்திமா சுஹேலா தனது சொந்த வருமானத்தில் முன்னேற வேண்டும் என பாட்டவயல் பகுதியில் சிறு கடை ஒன்றை நடத்தி வருகிறார். பல முறை விண்ணப்பித்தும் தனது கடைக்கு மின் இணைப்பு கிடைக்கவில்லை என்கிறார் அவர். இந்த பொருள் எல்லாம் போட்டிருக்கோம், எங்களுக்கு கரண்ட் இல்லை, அப்பா தைக்கிற வேலைன்றதால இப்போ கரண்ட் இருந்ததுன்னா எங்கள் ஃபேமிலிக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். கரண்ட் இல்லாததால் தைக்க முடியல, அவங்களால என் கூட இருந்து தான் தைக்க முடியும். எனக்கு உதவி தேவைப்படும். அம்மாவும் எனக்கு கூடவே இருக்கணும், அதனால் முடியாது. கரண்ட் மட்டும் கிடைச்சிருந்ததுன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். தனது குடும்பத்தின் ஏழ்மை நிலையை கருத்தில் கொண்டு மின் இணைப்பு வழங்கி அரசு உதவிட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தி உள்ளார்.
தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் மண்பாண்ட கைவினை தொழிலாளர்கள் இரவு பகலாக பானை செய்து வருகின்றனர். நலிந்து வரும் மண்பாண்ட தொழிலை காக்க அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் ஏரியில் மண்ணெடுக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் இந்த தெருவில் 45 வருஷமாக மண்பாண்ட தொழில் செஞ்சுக்கிறோம். எங்களுக்கு வாழ்வாதாரமே இந்த வேலை மட்டும்தான். எங்களுக்கு பொருள் எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. மண் வரமாட்டேங்குது, சக்கரை வரமாட்டேங்குது. எங்கள் பசங்களை படிக்க வைக்கணும். இந்த வேலை நம்பி தான் நாங்கள் பசங்களை படிக்க வைக்கிறோம். போன வருஷம் வியாபாரத்தை விட இந்த வருஷம் கம்மி தான். எங்களுக்கு நீங்கள் தான் அரசாங்கம் பார்த்து எதனா ஒரு வேலை இது மண் ஃப்ரீயாக ஒன்றும் எதனா நீங்கள் தான் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரணும். ஆரணி, சூளைமேடு, எஸ்வி நகரம், அழகுசேனை, கண்ணமங்கலம், வண்ணாங்குளம், அரையாளம் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட மண்பாண்ட தொழிலாளர்கள் வாழ்ந்து வருகின்றனர். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக துணைவேந்தரையும் பெண் உதவி பேராசிரியரையும் தொடர்புபடுத்தி புத்தகம் அச்சடித்து விநியோகித்த உதவி பேராசிரியர்கள் 2 கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆறுமுகத்தையும் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் பெண் உதவி பேராசிரியர் ஒருவரையும் சம்பந்தப்படுத்தி 40 பக்கங்கள் கொண்ட சிறிய புத்தகத்தை அச்சிட்டு அதை அனைத்து துறை தலைவர்களுக்கு பதிவு தபால் மூலம் சிலர் அனுப்பியுள்ளனர். இது தொடர்பாக பெண் உதவி பேராசிரியர் புகார் அளித்ததை அடுத்து சைதாப்பேட்டை மகளிர் போலீசார் விசாரணை நடத்தினர். சமூகவியல் துறை உதவி பேராசிரியர் திருமால் ராஜா மற்றும் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் மகேந்திரன் ஆகியோர் இந்த விஷமத்தனமான வேலையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் 2 கைது செய்யப்பட்டனர். துணைவேந்தர் ஆறுமுகம் பல விஷயங்களில் பாரபட்சமாக நடந்து கொண்டதாகவும் அதனால் அவரை பழிவாங்கும் நோக்கில் ஓய்வு பெறும் நாளன்று அவரை அவமானப்படுத்தும் நோக்கத்தில் இந்த செயலில் ஈடுபட்டது தெரியவந்தது. டிடிவி தினகரன் மீதான அச்சத்தில்தான் அவருக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி பேசவில்லை என அதிமுக முன்னாள் நிர்வாகி பெங்களூரு புகழேந்தி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த முன்னாள் அதிமுக நிர்வாகி பெங்களூரு புகழேந்தி சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுக நாளுக்கு நாள் சிதைந்து அழிந்து கொண்டிருப்பதாக கூறினார். ஏடிஎம்கேக்கு வரவே இல்லாம நாளுக்கு நாள் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை பார்த்தோம். அதுதான் சில உண்மைகளை சொல்லி தான் ஆகணும். பழனிசாமி உட்கார் அப்படின்னு நான் தான் இருப்பேன் பக்கத்தில். அப்புறம் நானும் சேர்ந்து சொன்ன பின்னாடி தான் உட்காருவார். இது ஒரு காலத்தில் இருந்தது இல்லை, அதனால் பயப்படுறாரு எனக்கு தெரியல. இதெல்லாம் சித்து விளையாட்டுங்க. அவன் பிஜேபி என்ன முடிவெடுக்குதோ அதுதான் முடிவு. பிஜேபி தினகரனை சேர்த்துக்கோ, ஓகே. ஒரே ஒரு கண்டிஷன், நான் ஓபிஎஸ்சியும் சசிகலாவையும் சேர்த்துக்க முடியாது. அவங்க முகத்தை நேரடியாக என்னால் பார்க்க முடியாது. நான் துரோகி, சேர்த்துக்க மாட்டேன், சாரி. அங்கே தான் அவர் நிற்கிறார், ஸ்ட்ராங்காக நிற்கிறார். தினகரனை பற்றி அவர் சீரியஸாக எடுத்துக்கிட்டாரோ இல்லை பயப்படுறாரோ தெரியல. ஆனால் அந்த மடுப்பலான பதிலுக்கு பின்னால் பக்க விளைவுகள் இருக்கிறது. அதிமுகவில் நிலவும் பிரச்சினை தொடர்பாக நாளை மறுநாள் கோவையில் நடைபெறும் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆதார் சேவைகளை எளிதாக்க உதை என்ற புதிய லட்சணையை இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் எனப்படும் உதை வெளியிட்டது. திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற விழாவில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் தலைவர் நீலகந்த் மிஸ்ரா லட்சணையை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார். ஆதார் தொடர்பான தகவல்கள் மற்றும் சேவைகளை மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் ஒரு தோழனாக இந்த சின்னம் செயல்படும். MyGov தளம் மூலம் நடத்தப்பட்ட தேசிய அளவிலான போட்டிகள் வழியாக இதற்கான சின்னம் மற்றும் பெயர் தேர்ந்தெடுக்கப்பட்டது. நாடு முழுவதிலும் இருந்து வரப்பெற்ற 875 படைப்புகளில் திரிசூரை சேர்ந்த அருண் கோயல் வடிவமைத்த சின்னமும் போபாலை சேர்ந்த ரியா ஜெயின் சூட்டிய பெயரும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இனி வரும் காலங்களில் ஆதார் தொடர்பான அனைத்து விழிப்புணர்வு விளம்பரங்களிலும் இந்த உதை சின்னம் பொதுமக்களுக்கு வழிகாட்டியாக தோன்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சற்று அதிகரித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,02,000 ரூபாய்க்கு விற்பனையாகியது. இந்நிலையில் தங்கம் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 1,02,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கத்தின் இன்றைய விலை 12,800 ரூபாய். வெள்ளியின் விலை இன்று கிராமுக்கு 4 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 268 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது.
ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து இரண்டாம் போக புன்சை பாசனத்துக்காக கீழ்பவானி கால்வாயில் 100 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. பவானிசாகர் அணையின் மொத்த நீர்மட்டமான 105 அடிக்கு தற்போது 97.11 அடி நீர் உள்ளது. நீர்வரத்து 154 கன அடியாக உள்ளது. இந்த நிலையில் அணையிலிருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரை 67 நாட்கள் திறப்பு, 44 நாட்கள் நிறுத்தம் என்ற முறையில் கீழ்பவானி கால்வாயில் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. தற்போது பாசனத்துக்கு 100 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் இதன் மூலம் ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் 1,03,500 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என கூறப்படுகிறது. இந்த நீர் திறப்பு படிப்படியாக அதிகரித்து 2000 கன அடி வரை செல்லக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்காலில் 100 கன அடியும், அரக்கன்கோட்டை தடப்பள்ளி வாய்க்காலில் 800 கன அடியும், குடிநீருக்காக 100 கன அடியும் என மொத்தம் 1000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. ஒன்றிய அரசின் புவிசார் குறியீடு பெற்ற நாகர்கோவில் கோயில் நகை தயாரிப்பு தொழில் முடங்கியதால் கைவினை கலைஞர்கள் பாதிப்படைந்துள்ளனர். கோயில் நகை தயாரிப்பு தொழிலில் நாகர்கோவில் வடசேரி பகுதியைச் சேர்ந்த ஏராளமான குடும்பங்கள் ஈடுபட்டு வருகின்றன. வழக்கமான தங்க நகை செய்யும் தொழிலில் இருந்து நுட்பமான சில விஷயங்களில் கோயில் நகை தயாரிப்பு மாறுபடுகிறது. 24 கேரட் சுத்தமான தங்கத்தை வைத்து நெத்திச்சுட்டி, மகரக்கண்டி மாலை, ராக்கொடி, மாங்காய் மாலை, ஒட்டியானம், தோடு, ஜிமிக்கி என ஏராளமான ஆபரணங்களை செய்கின்றனர். இந்த நிலையில் தங்கம் வெள்ளியின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் கோவில் நகைகளின் தயாரிப்பு தொழில் பாதிக்கப்பட்டிருப்பதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இங்கே இருக்க மாணிக்க கல்லை வச்சு பண்ணுறதுனால இப்போ சாதாரண மக்களும் இதை பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பெரும்பாரியாக இது கோயில்கள்லையும் இதை பயன்படுத்துகிறாங்க. பரதநாட்டிய கலைஞர்கள் இந்த டெம்பிள் ஜுவல்லரியை அதிகப்படியாக பயன்படுத்துகிறார்கள். வெள்ளி விலை, தங்கம் ரெண்டுமே ஒரு நிலையற்ற தன்மையில் தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருப்பதனால எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிச்சிருக்கு. இதனால் நிறைய தொழிலாளர்கள் மாற்று தொழிலை நாடி போயிட்டாங்க. கைவினை கலைப்பட்டியலில் வரும் கோவில் நகைகள் தயாரிப்பு தொழிலை காக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.